ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ பாருங்க சோத்து கத்தாழை ஜூஸ் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பாப்பா பாருங்க குடிக்கிறதுக்கு ஒரு குடியாசுன்னு குடி ஒரு டம்ளர் ஊற்றிப்பாரு. இருங்க பாப்பா குடிச்சு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் குடிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆத்துக்கார வர சொல்லுங்க. கவிதாக்கு ஆமா, நேத்து வந்த பூட்டி இருந்துச்சு. சரி குடியாசுங்க. அப்ப நல்லாத்தான் இருக்கு. அப்புறம் எல்லாம் குடிக்கிறாங்கன்னா நல்லாத்தான் இருக்கு. எப்படி இருக்கு? அவ்வளவு ப்ரிப்பேரா போட்டிருக்கிற. ஒண்ணும் இல்ல சுனி, கடையில சாப்பிட்டு நானும் இந்த சபரி அன்னைக்கு இட்லி வாங்கினேன் அப்படிலாம். அப்புறம் சாப்பிட்டு சில்லி சாப்பிட்டு வயிறுலாம் ஒரு மாதிரியா ஒரு நசன்னு ஆயிடுச்சு. ஒரே டைம் குடிச்சா டக்கு நல்லா போச்சுங்கிற. ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுமாங்களா அது. ஜூஸை குடிச்சோடனே எனக்கு அப்படியே சரியாயிருச்சு. அந்த அளவுக்கு மருத்துவ குணம் இருக்கு பார்த்துக்கோ. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஜூஸ் பத்தி. ஆனா ஜூஸ் அந்த அளவுக்கு நான் ப்ரிப்பேரா பண்ணி இருக்கிறேன். அது ஜல்லு மட்டும் எடுத்து நல்லா 7 டைம் வாஷ் பண்ணுவோம். அதையும் வாஷ் பண்ணாதான் அந்த வலுவழுப்பு தன்மை, கசப்பு தன்மை. ஃபர்ஸ்ட் வந்து அந்த மடல்ல இருந்து அறுத்து வச்சுக்கணும். கத்தாழையில இருந்து மடல் வரும். அறுத்து வச்சிட்டோம்னா எல்லோ கலர் திரவம் மாதிரி வெளியே வரும். அதை அறுத்து வச்சிட்டோம்னா வெளியே வந்துடும், அந்த கசப்புலாம் வந்துடும். அதுக்கப்புறம் அதோட அந்த திரவம் வெளியே வந்திருக்கோட கட் பண்ணி வீசிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜெல்லு அலங்காத சின்ன சின்ன கீத்தா மீன் பீஸ் வெட்டுற மாதிரி வெட்டி அதை கழுவி அதுக்கப்புறம் அது மிக்சி ஜாரில் போய் ஓட்டணும்னா அப்படியே தண்ணி மாதிரி ஆகி அப்புறம் மோரில் உப்பு, ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை, இந்துப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி நைஸாக கலக்கிட்டோம்னா அவ்வளோதான். ஒரு துளி கசப்பாக இருக்காது. உணர்ச்சி நல்லா இருக்கும். எல்லாம் குடிப்பாங்களா? 2 வயசு குழந்தை குடிக்குது. அதான் 2 வயசு குழந்தை குடிக்குது. அம்மா நாளையிலேருந்து நீ கடை போட்டீங்கன்னு சொல்லு, ஒரு கேனுக்கு வச்சிரு, நீ வித்துரு. கத்தாழை ஜூஸ்ன்னு போட்டு விளம்பரப்படுத்தி விடலாம். அது என்னென்ன பயன் வருதுன்னு நம்ம ஒரு லிஸ்ட் எழுதிடலாம். நல்லா எழுதி ஒரு பேப்பர் மாதிரி தொங்குட்டுனா அதை பார்த்து குடிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அருகம்புல் ஜூஸ், நிறைய ஜூஸ் தெரியும் எனக்கு. முடக்கத்தான் ஜூஸ் எல்லாம் போட்டு நம்ம டெவலப் ஆகலாம். உளுந்தங்கஞ்சி வை. காலையில வச்சா நல்லது, நைட்டுக்கு வைக்கிறாங்க நிறைய பேர். உளுந்தங்கஞ்சி ரொம்ப நல்லது. நீ வேணா வெய்ய, நான் வேணா குடிக்கிறேன். உளுந்தங்கஞ்சி அவ்வளவு சத்தாடு இருக்கு. இப்ப எங்க அக்காவுக்கு ஜூஸ் கேட்டாங்க. அக்கா கொண்டு போய் கொடுத்துட்டு மாமா குடிப்பாரு, கொண்டு போய் கொடுப்போனுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நீங்களும் பயணிக்குங்க. நீ வேற போட்டு விட்டுருக்க, அது வேற எல்லாரும் கேட்டு குடிக்கிட்டுங்க. எதுல வீடியோ கேட்டாங்களா? எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கத்தாழை ஜூஸ் இப்பதான் முதல் டைமா குடிக்கிறாரு. நல்லா ஜோர கை தட்டுங்க. பாப்பா சிரிக்கிறா. எப்படி இருக்குங்க? அது சாப்பிடுங்க. ஜல்லு தாங்க, ஏங்க அதுதாங்க நல்லது. எப்படி இருக்குங்க? நீர்மோர் குடிக்கிற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கா இல்ல கசப்பா இருக்கா? குடிக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. நீர்மோர் குடிச்சா எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கு. ஆனா அந்த ஜெல்லை இது என்னென்ன போட்டிருக்க? ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை, அப்புறம் இதுங்க இந்துப்பு எல்லாம் போட்டிருக்கு. நீ குடிக்கிறியா சாமி? அட்டமா குடிச்சு பாரு, பசியாகு. லைட்டா ஏன் குழந்தை குடிக்கிறாங்களாம்மா?
இந்த லைட்டா வர மாட்டேன். ம். குடி லைட்டா. லைட் குடி அப்பதான் போடுவாங்க. குழந்தைகளை குடிக்கிறாங்க, நீங்களும் குடிங்க அப்படின்னு. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? அவசரம் வேண்டாம். நல்லா இருக்கா? அதான் நேர்மையா நல்லா நல்லா விசைய சொல்லு. குழந்தைங்க நல்லா இருக்கா? இங்க என்ன பார்த்து சொல்லு. நீ குடிக்கிறியா? அதெல்லாம் குடிக்கல. எப்ப குடிச்சீங்க காப்பி? அதெல்லாம் ம். அப்புறம் மறுச்சு ஒரு மணி நேரம் பேரண்ட்ஸ் நம்ம வேலை முடிஞ்சுன்னு கேன் போட போகணும். இப்போ வந்து கத்தாழை ஜூஸ் கொடுத்தோம், குடிச்சாங்க, நல்லா இருக்குன்னாங்க. உங்களுக்கு எங்கே கத்தாழை ஜூஸ் கிடைச்சாலும் கண்டிப்பாக வாங்கி குடிங்க. இது வந்து அருமையான ஒரு ஜூஸுங்க. இது ஒரு சின்ன வீடியோ. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. எல்லாத்துக்கும் பாய்.